வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. என் தலையில ஒரு பேரிடியா ஒரு சம்பவம் நேத்து நடந்திருக்கு. இடி விழுந்தா மாரி இருக்கு. நெஞ்சில ஈட்டி குத்துனா மாரி இருக்கு. நான் வாழ்க்கையில விரக்தியோடைய உச்சத்துக்கே போயிட்டேன். அந்த அளவுக்கு அது சூர்யானாலன்னு தான் நீங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சத்தியமா சூர்யானால எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ 6 வருஷமா இருந்தாலும் எனக்காக ஒழுக்கமா ஒரே ஆளு கூட இருக்கிறா. நான் தான் அவளுக்கு உலகம், உடல், பொருள், ஆவின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவள பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா, நான் யார முழுசா நம்பியிருந்தேனோ, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் பேரன்னு இருந்தேனோ, அதுல தான் இப்ப மிகப்பெரிய ஒரு ச ச ஒரு மனசுக்கே ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். என்னால அத சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, ஜீரணிக்கவே முடியல. இப்படிலாம் சுமி நடந்துக்குருமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான செயல சுமி செஞ்சிருக்கு. இது என்கிட்ட ஆதாரப்பூர்வமா அது பப்ளிக்ல எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதுதான் இப்ப என்னைய மனச போட்டு ஒரு உலுக்கிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைங்க, பேரன பார்த்துக்கிறதுக்கு, சரி நம்ம பொண்டாட்டி இருக்கிறா. என்னைக்குனாலும் நம்ம இங்கிட்டு இருந்தாலும், நம்ம தான் இப்படி கூத்தியா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கை போச்சு. அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்துல, பொண்டாட்டி இருக்காளே, குடும்பத்த பார்த்துக்கிருவா. நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வைக்கிறதுக்கு கூட உறுதுணையா இருப்பா. அப்புறமா இவ பிரச்சனைய சூர்யா பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு, ஒரு வீடு கீட வாங்கி குடுத்துட்டோ, இல்லன்னா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோ, நம்ம குடும்பத்தோட போய் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்துல, இப்படி ஒரு பேரிடிய என் தலையில தூக்கி போட்டிருக்கா சுமி. அதுக்கு உண்டான ஆதாரத்த இப்ப நானே உங்க முன்னால காட்டுறேன். எனக்கே இது கேவலமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. நீங்க இவ்வளவு நாளா சுமிய அத்தை கூட போய் வாழுங்க. அத்தை நல்லவங்க. உங்களுக்காகவே இருக்காங்க. உங்களுக்காகவே அவங்க மன உளைச்சல் ஆயிருக்காங்க. டிப்ரஷன்ல இருக்காங்கன்னு என்னென்னமோ சொன்னீங்களே. ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறவங்க, ஒரு புருஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்த பண்ணுவாங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்க. உங்க சாய்ஸுக்கே விட்டுடுறேன். இனிமேலும் நான் சுமி கூட போய் இருக்கிறதா வேணாமாங்கிறது என் கையில கிடையாது. நியாயமா கமாண்டு போடுறோம். நீங்க தான் சொல்லணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதை நான் பார்த்ததுல இருந்து எனக்கு இப்ப காலையில தான் இதை ஒருத்தவங்க அனுப்புனாங்க. என்ன லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு, வெக்கம். லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். லைவ் எவனோ ஒருத்தன் போன் பண்றான். அதுக்கு இவங்க ரிப்ளையும் உங்களுடைய முகபாவத்தையும் பாருங்க, சிரிப்பை பாருங்க, வெக்கத்தை பாருங்க. சைடுல போய் மறைஞ்சிருந்து பேசுறாங்களாம். விசிலு விசிலு, சிரிப்பு. இப்ப ஏன் கட் பண்ணு வருவாரு ஏன் கட் பண்ணு வருவாரு. எங்க போயிருக்கு. முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு. லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா லைவ்ல தான் இருக்கேன். ஃப்ரீ ஆயிட்டு வர்றேன். அப்ப ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சிக்கி இத பார்த்தா என்ன பண்ண போகுதோ பாரு. இலங்கை மாமா 500 பேர் வர்றாங்க. இலங்கை மாமா, துபாய் மாமா, பாண்டிச்சேரி மாமா, எல்லா மாமாவும் போய் இப்ப இலங்கை மாமா. சும்மா சும்மாதான் சொல்லிக்கிட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் யோசிக்கவே இல்லப்பா. நீங்க சோறு போயிட்டு கொண்டிருக்கு. நான் வீட்டுல என்னபடியே ஓகே இந்த வர்றேன். லைனுக்கு வர்றேன். ஒர்க் முடியட்டும். நான் இப்போ 1 hour அடிச்சு கழிச்சு இன்னும் 1/2 hour தான் வந்துருவேன். ஒர்க்கு. சரி. சிரிப்பு, வெக்கம். பட்டுக்குட்டி
உண்மையாக லவ் பண்றதா? 600 பேர் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் இதை பார்த்தேன்னா என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்துருவேன். நான் கேட்குறேன், உலகத்தில் நீ இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் நீ ஏமாற போகிற? ஏற்கனவே அப்படித்தான் வந்து சரத்து, ரிஃபாயி, அப்புறம் சஃபி, இப்படி வந்து வரிசையாக போய் இப்போ வந்து பாண்டிச்சேரிக்காரேண்டாங்க, உதயாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஒவ்வொரு ஆளாக சொன்னாங்க. எதையுமே வந்து நான் வந்து சரி சும்மா நம்மளை வந்து திருப்பி நம்ம குடும்பத்தோட நம்ம வரணுங்கிறதுக்காக இவ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட உதயாவை பற்றியும் அப்படி தான் சொன்னான். உதயாங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. நான் நேரில் போனப்போ சொன்னது, சுமி சொன்னது, உதயாங்கிற ஒரு கேரக்டரே கிடையாதுங்க. நான் சும்மா உங்களை இங்கே வர வைக்கிறதுக்காக, உங்களை திருப்பி ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக நான் போட்ட நாடகம், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படி இப்படின்னு தான் நானும் நம்பிட்டேன். சரி ரைட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் இதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தனை லைவில் கொண்டு வந்துக்கிட்டு இலங்கை பேசுகிற அந்த தமிழ் பையனை இவ லைவில் வந்துக்கிட்டு இவ சிரிக்கிறதும் அவன் பதிலுக்கு சீட்டி அடிக்கிறதும் இது என்னது? நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள, இனிமேல் நான் சொல்கிறேன், இனிமேல் என் நடவடிக்கையை பாருங்கள். யாராவது வந்துக்கிட்டு என்கிட்ட சுமி வந்து பாவம், சுமி வந்து ஏமாளி, சுமி வந்து வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டா, வாழ்க்கையை தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லி மாத்திரம் யாருமே கமெண்ட்டும் போட்டுறாதீங்க. சுமிக்கு சப்போர்ட் போட்டு யார் வந்தாலும் சரி தான், இனிமேல் பிளாக் தான். இனிமேல் யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்காக இருக்கிற இவ கூட இருக்கிறது தான் எனக்கு பெட்டர். இவங்களுக்கு இன்னமும் நான் வந்து கறிமீன் வாங்கி கொடுக்க, போய் பார்க்க, என் பேரனுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்துக்காக வேணும். சரி என் பொண்டாட்டி தானே, என்றைக்குனாலும் நம்ம திருப்பி போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருந்தேன். ஆனால் எல்லாத்துலேயுமே மண்ணள்ளி போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டா சுமி. இதுக்கு காரணம் என்ன? நீங்களே சொல்லுங்கள். இவ உண்மையிலே இதை பார்த்தா நாடகம்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ உண்மையிலே வந்து இவ என்கிட்டயே சொன்ன அன்னைக்கு கூட எல்லாருமே சொன்னீங்க, உங்கள் மகனுக்கு, சின்ன மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு சுமி போய் செட்டில் ஆக போகுதா, வேற யாரையோ வந்து லவ் பண்ணுதான், அவர் கூட தான் வந்து கல்யாணம் பண்ணி வாழ போகுதான், இப்படிலாம் சொன்னீங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, கடவுள் மேலே சத்தியமாக, குரான் மேலே ஆணையாக நான் இதெல்லாம் நம்பவே கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் சுத்தமாக சுமியை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமேல் முழுக்க முழுக்க நான் வந்து சூர்யாவுக்கு மாத்திரம்தான். இனிமேல் சுமி வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது. என் பேரனை பார்க்குறதா இருந்தாலும் தனியாக வந்து என் மகன்கிட்ட சொல்லி வெளியே வந்து நான் பார்த்துக்கிறேன். இந்த இலங்கையில் இருக்கிறவரே கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், நல்லபடியாக வந்து குடும்பம் நடத்தட்டும். இனிமேல் குடும்பத்துக்கு தேவையான வரவு செலவு இப்போ கூட நினச்சேங்க. இன்னைக்கு கூட என்ன நினச்சேன், நேற்று எல்லாம் என்ன கேட்டீங்க, இவளுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்கீங்க, கட்லு மெத்த இருக்குது, இவளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இவ்வளவு செய்கிறீங்களே, உங்கள் பொண்டாட்டி அங்கே வேக்காட்டில் வெந்துக்கிட்டு கிடக்குது, வெயில் நேரம், ஒரு ஏசியை வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே வந்து வெயிலே போயிடும், சீக்கிரமாக அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல. நான் ஏதாவது மறுப்பு சொன்னேனா? சரி, ஞாயிற்றுக்கிழமை நேற்று இங்கே பொழுது போயிருச்சு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி போய் காலையில் அவங்கள பார்த்துட்டு ஏதோ நல்லது போல வாங்கி கொடுத்துட்டு கூட கூட்டு போய் ஒரு ஏசிக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட்டை கட்டி வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் சத்தியமாக நான் இருந்தேன். இது எங்கள் அம்மா மேலே சத்தியம், இந்த திருச்செந்தூர் அவுளியாக்கள் மேலே சத்தியம், முருகன் மேலே சத்தியம். நான் உண்மையிலே அப்படி தான் நினச்சேன். சூர்யாவுக்கு கூட இது தெரியாது. எப்படியாவது போய் ஒரு ஏசியை வாங்கி கொடுப்போம், பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னா. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எந்த இலங்கைக்காரர் அந்த நண்பர்கிட்ட பேசுகிறியோ, உன்னுடைய புது காதலனோ, அவர்கிட்ட போய் கேளு, ஏசி வாங்கி தருவார், உனக்கு நகை நட்டு வாங்கி. எல்லாருமே நான் ஒன்று சொல்லவா, உன்னை ஏமாத்துறாங்க. உன்னைய வந்து நீ என்னமோ நினைக்கிற. இப்படித்தான் இந்த துபாய்க்காரன்னா அந்த ரிப்பாய்ங்கிறவன்ட்ட வந்து நீ பேசின, 10 பவுன் நகையை கொடு, நான் அவுத்து காட்டுறேன், திறந்து காட்டுறேங்கிற மாதிரிலாம் எனக்கு நியூஸ் வந்துச்சு. அப்பயும் நீ ஏமாந்த. திருப்பி அடுத்து இந்த சஃபி, அப்புறம் சரத்து, இப்படி வரிசையாக அப்படி போயிட்டு இப்போ கடைசியாக வந்து இவனை பிடிச்சிருக்க. இவன் வந்து இவனும் உனக்கு ஓடிசியில் தான் ஓட மாஸ் தடவை போகிறேன். இதை இந்த ரெக்கார்டெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்து யார் சேனல் மூலியமாக வரப்போகுதோ அதை வந்து நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவசியம். கண்டிப்பாக நடக்கும். நீ ஒவ்வொரு ஆளையாக நம்பி ஏமாறுற. அவன் எங்கே இருக்கான்? இலங்கையில் இருக்கான். நீ எங்கே இருக்க? இங்கே இருக்க. உன்னால் இங்கேருந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும்னா ரெக்கார்டு பூர்வமாக உனக்கு ஆதாரமும் கிடையாது. அவனும் இங்கே வரப்போகிறது கிடையாது. எவனாக இருந்தாலும் சரி தான். இப்போ ஏன் சூர்யா வந்து இவ்வளவு தூரம் எனக்கு ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் எங்கேயுமே போகாமையும் நான் தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, இந்த உலகத்தை பற்றி இவளுக்கு நல்லா தெரியும்.
நம்ம சிக்காவை விட்டுட்டு போனால் எவனாக இருந்தாலும் சரிதான், நம்ம சதைக்கும் உடம்புக்கும் நம்ம கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் ஆசைப்பட்டு தான் வாழ்வானே தவிர 10 நாளோ 1 மாதமோ கலட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம அனாதை மாதிரி வரணும் திருப்பி. அந்த நேரம் வந்து சிக்கா கிட்ட வந்தால் சிக்கா நம்மளை ஏற்றுக்கிற மாட்டார் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு முழுக்க முழுக்க தெரியும். அதனால தான் எங்கேயும் போகாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் நிதானமாக எத்தனையோ தடவை இவளும் சொல்லியிருக்கா. நான் வந்து வெளிநாட்டுக்கு நான் போயிருந்தேன்னா இந்நேரம் சின்னத்திரை வெள்ளித்திரையில் நான் மின்னியிருப்பேன், ஏன்னா அப்படி பண்ணியிருப்பேன் இப்படி பண்ணியிருப்பேன், இந்நேரம் வீடு கட்டியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், அப்போலாம் வேணாப்பா, நிதானமாக போவோம். இப்படி தான் அவசரப்பட்டு சாதனா வீடை கட்டினா. இன்றைக்கி என்ன ஆச்சு, மன உளைச்சலில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு வெளியே நடிக்கிறா மீடியாவுக்காக. ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு மாதம் மாதம் அந்த டியூ வரும்போதும் அந்த வீட்டுக்கு லோன் வரும்போதும் அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா, கண்ணீர் விடுவா. இந்த வாழ்க்கை வேணாம், நம்ம நியூட்ரலாக போவோம். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போவோம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லித்தான் இப்போ இவளையும் நான் வந்து பாதுகாப்பாக சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கும் தெரியும் என்னை விட்டுட்டு போனால் நம்ம கதி என்ன, நம்ம நிர்மூலம் ஆயிடுவோம், நம்ம அனாதை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் சூர்யா. அதனால தான் பேசாமல் இருக்கா. என்னைக்குனாலும் பொறுமையாக இருந்தால் பெருமையாக எதையாவது சாதிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். ஆனால் நீ வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படியே தொட்டு 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 போய்கிட்டே இருந்தேன்னா இதுக்கு பேர் அர்த்தம் என்ன? இதுதான் நீ வாழ்கிற வாழ்க்கையா? எவ்வளவு தூரம் நீ வந்து ஒழுக்கமாக இருந்தியோ, இப்போ அவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்தவங்கெல்லாம் உன்னை எப்படி நினச்சிருப்பாங்க? காரி துப்பியிருக்க மாட்டாங்களா? எங்கள் சிக்காமா, என் ஃபேன்ஸே உன் லைவுக்கு வர்றானுங்க. எங்கள் சிக்கா மாமாவுக்கு எப்படி இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வருது? எப்படி ஒருத்தனை இப்படி பப்ளிக்கில் லைனில் எடுத்து அவங்கிட்ட பேசி இதுக்கு நீங்கள் சிரித்து வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண மான மரியாதையெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உன்னைய கேட்க மாட்டானுங்களா? கழுவி ஊற்ற மாட்டானுங்களா? கேட்டால் நீ என்ன சொல்லுவ? உங்கள் மாமாவே வந்து குத்தியா கூட தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, இது ஒன்றும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவர் ஒழுங்காக இருந்தால் ஒழுக்கமாக இருந்திருந்தா நான் இப்படி ஒரு வழிக்கு போயிருப்பேனா, நான் இப்படி ஒருத்தனை பப்ளிக்கில் வந்து உங்கள் முன்னால் பேச விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லி நீ சப்பக்கட்டு கட்டுவ. நான் சொல்கிறேன், என் கணக்கு வேற உன் கணக்கு வேற. ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் நான் ஒரு படுகுழியில் விழுந்துட்டேன். ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் நான் போய் ஒரு பிஏ மிதிச்சிட்டேன், அதே மாதிரி நீயும் போய் மிதிப்பியா? இல்லை நான் தேவையில்லாமல் ஒரு கிணத்துல விழுந்துடுறேன், அதே மாதிரி நான் விழுந்துட்டேங்கிறக்கா நீ விழுந்துருவியா? நான் கேட்குறேன், சுய புத்தின்னு உனக்கு ஒன்று இருக்குல்ல. எனக்கு தான் ஏதோ என் மனநிலைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. நான் தான் சொல்லியிருக்கேன் பல தடவை, எனக்கு ஏதோ செய்வனையோ இல்லை ஏதோ சூனியமோ ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் அது நடந்திருக்கு. ஏன்னா அதில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் நான் வந்து என்னால் வெளியே வர முடியலையே, தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் இருந்தும் நம்மளால் போய் பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்கேன். ஆனால் நீ வந்து வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே, சந்தோஷமாக இருக்க. சந்தோஷமாக வீடியோ ஃபோன் காலில் பேசுகிற, லைவை முடிச்சுட்டு லைனை முடிச்சுட்டு அப்புறமா வர்றேங்கிற. அப்போ லைனை முடிச்சுட்டு அப்புறமா போய் நீங்கள் மணிக்கணக்கில் கடலையை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளே வந்து இன்னும் என்னென்ன அந்தரங்கங்கள் வெளியே வரப்போகுதோ எனக்கு தெரியலை. ஏன்னா பப்ளிக் மீடியாவில் பப்ளிக்காக எல்லார் முன்னாலேயுமே இவ்வளவு தூரம், ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், அவங்க பேசும்போதே எவ்வளவு தூரம் அவங்க டீப்பாக இருக்காங்க. சாதாரணமாக ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணால் சரிங்க அப்புறம் கூப்பிட்றேங்கன்னு சொல்லி வைக்கிறது ஒரு கணக்கு. அதையும் தாண்டி சிரிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணு, நான் அப்புறம் வர்றேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்களுக்குள்ள ரகசிய வீடியோ கால்ஸு ஆடியோ கால்ஸு எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு அர்த்தம் அதுதானே? நான்லாம் இங்கே பாரு, புள்ளி வச்சா கோடு போட்டு ரோடே போட்டுருவேன். சூரிய ஆமாப்பா, நான் நம்பவே இல்லை. ஆக்சுவலாக வந்து 3 ஷார்ட்ஸ் வந்து நான் அங்கே இருக்கும்போது போட்டுட்டு வந்தேன். சுமியால் டெலிட் பட்ட ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி நான் கூட ரிலீஸ் பண்ணேன் தெரியுமா? அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸு 3 வீடியோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதை சுமி அஃபீஷியல்லையும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ முத அந்த V50 ஃபோன் வாங்கினாங்க தெரியுமா? நான் தான் அதுக்குள்ளே போய் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்து வீடியோ எடுப்போன்னு சொல்லி ட்ரையல் பார்ப்போன்னு சொல்லி 3 வீடியோ போஸ்ட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே 3மே அழிஞ்சு போய் கிடந்துச்சு. எனக்கு அப்போவே டவுட்டு, எதுக்கு அழிஞ்சிச்சுன்னு கேட்டதுக்கு இவன் என்ன சொன்னா, தெரியலைங்க அப்லோட் ஆச்சு ஆனால் அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டா. அப்போ நான் குமரேசனுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அப்போ இவ சேனல் வந்து எனக்கு என் கையில் கிடையாது, உள்ளே போய் செக் பண்ணுறா குமரேசா, ஏதோ அழிஞ்சு போச்சாமே, புது ஃபோனில் எதுவும் ஃபால்ட்டா அப்படிங்கிறக்கா கேட்குறேன். அவன் போய் பார்த்துட்டு ப்ரைவேட்டில் இருக்குது 3 வீடியோவும் அப்படின்னா.
அதை அப்படியே டவுன்லோடு பண்ணி எனக்கு அனுப்புண்டேன். எனக்கு அனுப்புனா நான் எடுத்து இதில் போட்டேன் நான். அப்போ இதுக்கு பின்னணியில் யார் இருந்திருக்கா? அந்த சிலோன்கார தம்பி இருந்திருக்கிறாப்புல. இதுதான் உண்மை. அப்போ அவர் சொல்லி தான் 3 வீடியோவை நீ அழிச்சிருக்க. என் கூட வீடியோ போட்டாலோ ஷார்ட்ஸு போட்டாலோ இதை வந்து பப்ளிக்கில் வந்து போடக்கூடாது. அவர் கூட வீடியோவே போடக்கூடாது. போட்டால் நான் ஏதாவது செய்கிற உதவிகளை நிப்பாட்டிடுவேன். இல்லை என்னைய லவ் பண்ணாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ இவங்களுக்குள்ள டீல் ஓடி இருக்கு. அதனால தான் இந்த அம்மா அழிச்சிருக்கு. இப்போ தெரியுதா? அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனால் கறி மீன் ஏதாவது வாங்கி கொடுத்தாலோ எதுனாலும் அந்த அன்னைக்கு கூட அரிசி வாங்கி கொடுத்தேன். 20 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் வச்சுட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதை கூட சூர்யா தான் பார்த்தா. என்ன கீழே அரிசி மூடை இருக்கு, இது யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் தானே அப்படின்னு கேட்டப்ப நான் ஆமான்ட்டேன். இதில் என்ன பயம் இருக்குது? என் குடும்பத்துக்கு என் பிள்ளைய சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆக இவளே வந்து கேட்கும்போது நான் ஆமான்னு சொல்கிறேன். இவ வந்து இவனுடைய கள்ளக்காதலனுக்காக, அந்த இலங்கைக்காரனுக்காக தேவையில்லாமல் எது வாங்கிட்டு போனாலும் கண்ணில் காட்டக்கூடாது. கறி மீன் வாங்கி கொடுத்தா காட்டாதீங்க. நான் இப்போ கூட போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் போனப்போ மீன் வாங்கிட்டு போனேன். இறால், மீன், அப்புறம் என்ன கொஞ்சம் இது திங்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன். எப்போ நான் கூட வந்து சமைக்கிற மாதிரி வீடியோ போடுறேன், நானே எடுக்கிறேன். எல்லா பேரும் சொல்கிறாங்கல்ல சுமி சமைக்கிற மாதிரி வீடியோ போடட்டும் அப்படின்னு. இப்போ சூர்யா போடுறா, ஏன் உங்கள் சுமிக்கு இது போட முடியாதா, போட சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அதனால் நானே வீடியோ எடுக்கிறேன்ப்பா, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி இப்படி கேமராவை பிடிச்சிட்டு பாதி வீடியோ எடுத்துட்டேன். போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க, டெலீட் பண்ணுங்க, சாப்பிட்ற மாதிரியோ சமைக்கிற மாதிரியோ காட்டாதீங்க, கண்ணு வச்சிருவாங்க அப்படின்டா. ஆக கண்ணு யாரும் வைக்கல, அந்த சிலோன்காரன் தான் கண்ணு வச்சிருக்கான். இந்த வீடியோவை போட்டால் அப்போ நீ உன் குடும்பத்தோட உன் புருஷன் கூட சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்க. அவனும் உனக்கு கறி மீன் எல்லாம் வாங்கியும் கொடுக்குறான். நீங்கள் வாங்கி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போடுவீங்க. நான் யார் உனக்கு இழிச்சா வாங்கினான்னு சொல்லி விலகிடுவானா. அதுக்காகவே எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை கண்ணில் காட்டக்கூடாது. கேட்டால் சூர்யாவுக்கு இது பண்ணிடுவா, இல்லைன்னா என் ஃபேன்ஸ் வந்து பிடிக்கல. ஃபேன்ஸுக்கு பிடிக்கலன்னு கிடையாது, எந்த ஃபேன்ஸுக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறதுல எந்த ஃபேன்ஸும் அப்படியாக்கா, அண்ணே வாங்கிட்டு வந்தாரா, கறி வாங்கிட்டு வந்தாராக்கா, சரிக்கா சமைங்கக்கா, நல்லா சாப்பிடுங்கக்கா, அவருக்கு என்னக்கா, அவர் பிள்ளைகளுக்கு அவர் வாங்கி தர்றாருக்கா, வந்து கேட்பா, கட்டப்பை கருப்பி கேட்டால் நம்ம பார்த்துக்குறோம்க்கா, நாங்கள் இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க. அவள் பயந்தது உங்களுக்கு கிடையாது, அந்த கள்ளக்காதலனுக்கு பயந்துருக்கா. இலங்கையில் இருக்கான் பத்தியா, அவனுக்கு பயந்துருக்கா. இதெல்லாம் எடுத்து வீடியோவாக போட்டாலோ இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸு கூட இவர் கூட ஜோடியாக நடித்தாலோ நான் பயப்படுறேன். நான் சரி சூர்யா கூட சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பண்ணுனா எங்கே சுமி மனசு நொந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து பயந்துக்கிட்டு, ஏன் நம்மளால் அவங்கள வந்து நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் போகிறேன். ஆனால் இவ தனியாக வீடியோ போடுறது எல்லாமே வந்து அந்த சிலோன்காரருக்கு தான் வீடியோ போடுறான். நானும் பார்க்குறேன். இப்போ 2-3 நாளாக ஒரு வாரமாக முகத்தில் அப்படியே காதல் கலை தாண்டவம் ஆடுது. அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸு தான், அப்படியே காதல் சாங்ஸு தான். நான் கூட சரி என்னையை கவர் பண்ணுறதுக்கு தான் போடுறாளாக்குன்னு இருக்கேன். நான் ஒரு இழிச்சாவ பையன், எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நீ ஒரு ஏமாளி மாமா, நீ ஒன்லி கோமாளித்தனம் பண்ணுறதுக்கு தான் லாயக்கு, காமெடி பீஸு மாமா நீ. உனக்கு எப்படி மாமா காதல்லாம் வரும்? உனக்கு எப்படி மாமா எல்லாம் உண்மையாக இருப்பாளுங்க? இவ கூட இருக்கிறதுனாலயே இவளே எவ்வளவோ தில்லாலங்கடி வேலை பார்த்தவன். இவளையே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். நான் இல்லைன்னா இவளும் ஏதாவது ஒரு சில்லற வேலையை பார்ப்பா. அப்பப்போ அந்த 1 லட்சம்னு பேரம் பேசுனது, சில அஸ்கி வாய்ஸ்கள், சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதையும் தாண்டி சரி ரைட்டு, வேறு நம்மளுக்கு வழி இல்லை. என்னமோ பேய்க்கு பயந்து இப்போ பூதத்துக்கு வாக்கப்பட்ட மாதிரி இவளுக்கு பயந்து அங்கே போனேன்னா அங்கே 2 நாள் தங்க முடியாது. இதுதான் என் வாழ்க்கை. அதனால தான் சரி நம்ம இருக்கிற இடத்துலையாவது சிறப்பாக இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சுமிக்கு இனிமேல் நான் எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க, பலசரக்கு ஜாமான் வாங்குறாங்க, கறி மீனை திங்கிறாங்க, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு இனிமே என் குடும்பம் வேணாம். எனக்கு சுமி ஏன் சுமி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இனி அது என் சுமியே கிடையாது. அது யாருக்கோ சொந்தமாக போகிற ஒரு பொருள். நல்லபடியாக இப்போ கல்யாணம் பண்ண போறியா, அச்சுவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் போவியா, இல்லை அதுக்கு முன்னாலேயே கை கால் கிளப்பி போயிடுவியா எனக்கு தெரியாது. அப்படியே நீ போனாலும் என் மகனோட வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நான் கல்யாணம் பண்ணி வச்சு அவனை நான் நல்லபடியாக ஒரு குடும்பஸ்தனை மாற்றுவேன். அவனுக்காக இனிமேல் நான் என் வாழ்க்கையை நான் வந்து நானும் சூர்யாவும் இறங்கியே வேலை பார்ப்போம். என் மகனுக்கு என்ன இப்போ ஆள் இல்லையா? நீ போனாலும் சூர்யாவும் நானும் சேர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எங்கள் செலவில் ஜாம்னு நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். நீ வேணா இருந்து அந்த சிலோன்காரன் கூடயே போய் உன் வாழ்க்கையை அமைச்சுக்க.
எத்தனை நாளைக்கு அது நீடிக்குங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு தண்ணியில் ஊறினவனுக்கு உலக வாழ்க்கை நிச்சயம், பல தண்ணியில் ஊறினவங்களுக்கு பாழா போன வாழ்க்கை தான் சத்தியம். இதுதான் உண்மை. இந்த பொன்மொழியோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். 6 மணி லைவில் உங்கள் கமெண்ட் அள்ளி தெளிங்க. பாய்.